அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் எண்ணி 5 நாட்கள் என்று சொல்லக்கூடிய 2/10/2024 தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசை வழிபாடு செய்யப்பட இருக்குதுங்க. அதாவது இந்த மகாலய வழிபாடு என்று பார்க்கும்போது மகாலயம் என்பது ஒன்று கூடுவது என்பதும் பட்சம் என்பது 15 நாட்கள் ஆகிய 15 நாட்கள் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மகாலயபட்சம் முடியக்கூடிய நாள் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. சூரியனை பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடியவன் என்று பொருள். அந்த வகையில சூரிய கிரகணமும் ஏற்படக்கூடிய இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எதிர்பாராத பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது இந்த மகாலய அமாவாசை என்பது பித்ருக்களுடைய ஆசை கிடைக்க வழிபடும் முறைதான் இந்த மகாலய அமாவாசை. மகாலயபட்சம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரை நீடிக்குங்க. இந்த புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என கூறப்படுது. இந்த மகாலய அமாவாசை என்பது 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் எம் முன்னோர்கள் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். அப்படி புனித நீர்நிலைகளுக்கோ அல்லது கடலுக்கோ சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதர்களின் கோபத்திற்கு ஆளாவும். அப்படி பிதர்களுடைய கோபத்திற்கு ஆளாவும் போது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பண விரயங்கள், மருத்துவ விரயங்கள், உபகாரிய தடங்கல்கள் போன்றவை தொடர்ந்து ஏற்படும். இதனால் இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இரண்டும் இணைந்து வரக்கூடிய இக்காலகட்டத்தில்
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து வருகிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியோடு இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் பலமடைவது என்பது மற்ற கிரகங்களினால் வருகின்ற சிரமங்களை நிச்சயம் குறைக்கவே செய்யும். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டாலும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய பிதுர்காரியங்களா அவை முன்னேற்றத்தில் கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதேபோல் புதன், ராகு இவர்களும் சாதகமாக இருக்கிறார்கள். தேவையான வருமானம் வந்துவிடும் என்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு சுக்கிர பலத்தால் புதிய யோகம் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். அதே போல் 6ல் உள்ள ராகு அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி தருவாரு. தெய்வ பக்தியும் கோவில் தரிசனமும் உங்களுக்கு உண்டு என்பதால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் தொழிலில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக தாங்க இருக்கும். இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அஷ்டம குரு அவ்வப்பொழுது மன கஷ்டத்தை தரவே தாங்க செய்வாரு. உடல் சோர்வும் சோம்பேறித்தனமும் அதிகரிக்குங்க. எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பீங்க. 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது நல்லது. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இக்காலகட்டத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு என்பதற்கு ஏற்ப பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இணைந்து வரக்கூடிய இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பா துலாம் ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தானம் கொடுப்பது சால சிறந்தது. அப்படி என்ன தானம் கொடுக்கலாம் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவர் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல அவருக்கு உகந்த வெள்ளை பொருட்களான பால் சாதம், தயிர் சாதம், பால் ஆகியவற்றை நீங்கள் தானம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணியம் சென்றடையும் என கருதப்படுகிறது. இதனால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான துன்பங்கள் ஏற்பட்டாலும் என்ன மாதிரியான சுபகாரிய தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவை வெற்றியில் கொண்டு செல்லும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.